ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த பிகின் வித் காட்ஸ் வேர்ட் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது வேதம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது: நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு நான் காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு நான் காண்பிப்பேன். எவ்வளவு ஒரு அன்பான ஒரு தேவன் பாருங்கள்! நம்முடைய தேவன் நம்முடைய நாட்களை அவர் நீடித்த நாட்களாய் நம்மை திருப்திப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அதனால எதை கொண்டு நம்ம பயப்பட தேவையில்லை, எதை கொண்டு நம்ம அஞ்ச தேவையில்லை. இந்த ஜீவன் அவர் தந்தது, எந்த மனிதனாலும் இந்த ஜீவனை எடுக்க முடியாது. ஹல்லேலூயா! ஒரு மனிதனாலும் எடுக்க முடியாது. ஏன்னா நீடித்த ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு நான் காண்பிப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய இரட்சிப்பு வல்லமை உள்ளது, அவருடைய இரட்சிப்பு மகத்துவம் உள்ளது, அவருடைய இரட்சிப்பு பெரியது. அந்த இரட்சிப்பை ஒருவராலும் பிசாசு நினைச்சா கூட நான் அதை எடுக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனை, உங்களுக்குள்ள இருக்கிற இரட்சிப்பை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல ஐயோ என் வாழ்க்கை அவ்வளவுதானா, ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சா, இனிமே என் வாழ்க்கையில எதுவுமே இல்லையா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை அவர் நீடித்த நாட்களால் அவருடைய திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பார். அப்படின்னா என்னன்னா, நீங்க மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரும்போது உங்க வாழ்க்கை எல்லா பழைய காரியங்களும் ஒளிந்து போய் எல்லா புதிய காரியங்களாய் மாறும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்க வாழ்க்கையே வேற மாதிரி ஆண்டவர் மாத்தி போடுவார். நீங்க ஆண்டவருக்குள்ள இருந்தீங்கன்னா, ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஹல்லேலூயா, அவரே ரட்சகர், அவரே துதிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி யாரெல்லாம் உங்க பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய ரட்சிப்புக்குள்ளாய் நீங்க கடந்து வருகிறீர்களோ, உங்க வாழ்க்கை பழையவைகளா இருக்காது, உங்க வாழ்க்கை பழைய மாதிரி இருக்காது. எல்லாம் ஒரு புதிய லெவல்ல என் ஆண்டவர் மாற்றி போடுவார். இந்த நாளில் எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த வாழ்க்கை நீர் தந்தது அப்பா, கிருபை நீர் தந்தது ஆண்டவரே, வரங்கள் நீர் தந்தது அப்பா என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்க இந்த வார்த்தையின்படி இந்த நாளை நீங்கள் துவங்கும் பொழுது, இந்த அர்ப்பணிப்போது இந்த நாளை துவங்கும் பொழுது, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்வதை நீங்கள் கண்ணால் காண முடியும். உங்க கண்ணால் அதை பார்க்க முடியும், உங்க கண்ணால் நீங்க பார்க்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய இரட்சிப்ப மாதிரி ஒரு பெரிய வல்லமை உள்ள ஒரு காரியம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. ஹல்லேலூயா! என் அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுடைய நாட்களை திருப்தியாக்கி, ஆண்டவருடைய நன்மையினால் உங்களை திருப்தியாக்கி உங்களை கனப்படுத்த என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளை இந்த வார்த்தையோடு கூட சந்தோஷமாய் ஆரம்பியுங்கள். இன்றிலிருந்து உங்க வாழ்க்கை ஒரு புதிதாய் மாற கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே
இல்லாத நிலைமையில இருப்போம். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய ஏதோ ஒரு ஆசைகள் நிறைவேறாம இருக்கிற காரியங்கள்ல திருப்தி அடையாம, ஏதோ வாங்கி கொடுத்த காரியங்களிலும் திருப்தி அடையாம நிறைய வேலைகளை நம்ம காணப்படுவோம். ஆனா இந்த வேலையிலும் கர்த்தர் அந்த வசனத்துல சொன்னபடி கர்த்தர் நம்மளை திருப்தியாக நடத்த போகிறார். இந்த நாளில நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா அவர் நம்மளை திருப்தியாய் நம்மளை நடத்துவார். ஜெபிப்போமா. அன்புள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தாப்னே. அப்பா, நாங்கள் எத்தனையோ காரியங்கள் நீங்க எங்களுக்கு கொடுத்த காரியத்துல கூட நாங்க திருப்தி இல்லாத வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்திருக்கோம். அப்பா, இந்த வேலையில நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தாப்னே. அப்பா, நாங்கள் உம்முடைய காரியத்துல அப்பா நாங்கள் உண்மையில நாங்கள் திருப்தி அடைந்தவர்களாய் அப்பா நாங்கள் எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் இந்த வேலையில நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரையும் நீர் திருப்தியாக நீர் மாற்றினதுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தாப்னே. அப்போ ஒவ்வொருவரையும் தாப்னே இந்த காலை வேலையில நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே அவர்களை வழி நடத்தி அவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்கும்படி நீர் செய்ததுக்காய் நன்றி. அப்பா, அவர்களுடைய ஆயுச நாட்களை கர்த்தாவே நீர் கூட்டி தந்திருக்கிறீர், அதற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில அப்பா எந்த காரியங்கள் எல்லாம் திருப்தி இல்லாமல் அப்பா காணப்படுகிறதோ, எந்த காரியங்கள் எல்லாம் திருப்தி இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த காரியங்களை எல்லாவற்றையும் நீர் திருப்தியாய் நீர் மாற்ற போறதுக்காய் நன்றி. இந்த வார்த்தையோடு கூட அப்பா எங்களுடைய நாளை நாங்கள் துவங்குறோம். எங்களுடைய நாளை நீர் ஆசீர்வதித்து எங்களை நீர் வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதான வேலை நீரே பொறுப்படுத்த வழிநடத்தும். இயேசுவுக்குள் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பதாக. சந்தோஷமா இந்த நாள் இந்த வார்த்தையோடு கூட ஆரம்பிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். God bless you all. Amen.